பதில் சொல்றாங்க சேதுவ குளிச்சுட்டு வர சொல்லி. கருப்பு கால் பண்றாரு. கவனிப்பெல்லாம் எப்படி மாப்பிள்ளன்னு கேக்குறாரு. இது வேற ஒரு பிரச்சனை, எப்படி சொல்றதுன்னு தெரியல மாமா. குளிக்கிறேன்னு பாத்ரூமுக்கு போனேன்னா அங்க டாய்லெட் வேற மாதிரி இருக்கு. நம்ம வீட்டுல இருக்குல்ல அந்த மாதிரி இல்லாம வேற மாதிரி. புரிஞ்சுச்சு மாப்பிள்ள, மாடலா இருக்குன்னு சொல்ற மாப்பிள்ள. ஆமா மாமா, அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. என் நிலைமைய பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குல்ல. ஒரு விஷயம்னு சொல்லிக்கிட்டு இதுக்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. இது 4-5 நாள் நம்ம கம்மாய்க்கு போனா எப்படி உட்காருவோம் அந்த மாதிரி நீ நினைச்சுக்க வேண்டியதான் மாப்பிள்ள. உன் மாமனார் வீட்டுல இத கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா? இல்ல நீ பேசுனதை பார்த்துட்டு வேற என்னமோ பிரச்சனையாக்கும்னு பயந்துட்டேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள ஒரு 4 நாள் எப்படியாவது சமாளிச்சு வந்துருமாப்ல. வச்சிருட்டுமா மாமா? சரி மாமா. வண்டி கேக்குறாரு. என்ன மாப்பிள்ள நொண்டி நொண்டி வந்துகிட்டு இருக்கீங்க? காலு தரையில ஊன முடியல, கூசுற மாதிரி இருக்க. காலுக்கு கொஞ்சம் ரத்த ஓட்டம் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மரங்கும். அதுக்கு பேரு சூக மாப்பிள்ள. அப்படியே பொத்துனாப்புல வாங்க மாப்பிள்ள. காலை கொடுங்க மாப்பிள்ள. பிள்ளைக்கு சூக புடிச்சு போச்சு, அதான் காலை அமுக்கிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் பயப்படாதீங்க. கால்ல தண்ணி ஊத்துனா கூச்சம் குறையும் தம்பி. சாப்பிட்டு வந்துடலாம் வாங்க. நான் இன்னும் குளிக்கவே இல்லை, குளிச்சுட்டு சாப்பிடலாமாமா? சரி மாப்பிள்ள குளிச்சுட்டு வந்துருங்க. மாப்பிள்ளைய கை தாங்களா கூட்டிட்டு போ. வசந்தி சொல்றாங்க. மாப்பிள்ளைக்கு இங்க வசதியா இல்ல போல. அப்படியா சொல்றாங்க வசந்தி கிட்ட. அம்மா மறு வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அசைவம் எப்படி சமைக்கிறேன்னு கத்துக்கிட்டு வர சொன்னாங்க பாட்டி. இன்னைக்கு நீ சமைக்கும் போது நான் உனக்கு ஒத்தாசை பண்றேம்மா. எனக்கு எப்படி அசைவம் சமைக்கிறதுன்னு கத்து கொடுமா. தமிழ் இங்க இருந்து போறப்ப அசைவத்துல என்னென்ன வகை இருக்கோ அத்தனையும் நான் உனக்கு கத்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அந்த கறியை எடுத்து கழுவு. கேக்குறாரு. குளிச்சிட்டீங்களா மாப்பிள்ள? குளிச்சிட்டேன் மாமா. மாப்பிள்ள மன்னிச்சிருங்க, வீட்டுல மோட்டார் ரிப்பேர் ஆனதுனால தான் தண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னு வீட்டுல சொன்னாங்க. வீட்டுக்கு வந்த மருமகனை இப்படி வேலை செய்ய வச்சுட்டோமேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. இல்ல மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து மோட்டரை சரி பண்ணிட்டேன். இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்ல மாப்பிள்ள. மாமா மாப்பிள்ள வந்துட்டாரு. வசந்தி சாப்பாடு எடுத்துட்டு வா. நம்ம வீட்டுல தரையில உட்காந்துதான் சாப்பிடுவோம். உங்களுக்காண்டி டேபிள் ஏதாவது போகட்டுமா மாப்பிள்ள? மாமா எனக்காண்டி எதுவும் பண்ண வேணாம், எல்லாம் சாப்பிடுற மாதிரி நானும் தரையில உட்காந்து சாப்பிடுறேன். நீங்க நல்லா சாப்பிடறதுக்காண்டி வெரைட்டியா செஞ்சு வச்சிருக்கோம், சாப்பிடுங்க மாப்பிள்ள. எதுவும் சாப்பிட்டாரு. எனக்கு தெரிஞ்சவங்க தான், நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரி மாமா. என்ன எம்பிட்டு தூரம்? என்ன பாண்டி உனக்கு தெரியாதா நான் எதுக்கு வந்திருக்கேன்னு? பணம் வாங்கி ரொம்ப நாளா ஆச்சு. அந்த டிரான்ஸ்பர் விஷயமா இன்னும் ஒரு தகவலும் சொல்லலையப்பா. மருமகன் மறு வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் என்ன ஏதுன்னு பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். இல்ல அவர்கிட்ட பேசி நடக்கலாட்டி நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துருப்பா. வேற யாரு மூலமாவது முயற்சி பண்ணிக்கிறேன். பொசுக்குன்னு கொடுத்த பணத்தை திருப்பி கேக்குறீங்க. விஷயத்த செஞ்சு முடிக்கிறேன்னு காசு வாங்கிட்டு முடிச்சு கொடுக்கலாட்டி எனக்கு தானே அசிங்கம். உங்க மருமகனோட பேரு, எங்க இருந்து எங்க டிரான்ஸ்பர், அதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க, கச்சிதமா முடிச்சு கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் இங்கேயே இருங்க, நான் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள உங்ககிட்ட ஒரு உதவி வேணும் மாப்பிள்ள. என்னமாமா சொல்லுங்க. நிக்கிறாருல அவர் நம்ம ஊருக்காரரு, ரொம்ப கஷ்டப்படுறவரு. அவரோட மருமகன் திருப்பூர்ல பஸ் கண்டக்டரா வேலை பாக்குறாரு. உங்க மக வேற நிறமாசமா இருக்கு. பார்க்க போறதுக்கு மாசம் போயிட்டு வர ரொம்ப சிரமமா இருக்கான். அவரோட மருமகன் மதுரைக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்தா நல்லா இருக்கும்னு விருப்பப்படுறாப்புல. இந்த சம்பந்தக்காரர் தான் பெரிய அரசியல் செல்வாக்கோட இருக்காரு, அவர் உதவி செய்யலாமேன்னு கேக்குறாரு. இழுத்து கெஞ்சி கேட்டாரு மாப்பிள்ள. அதனால என் மருமகன் கிட்ட சொல்லிட்டு வர்றேன்னு நான் வந்துட்டேன் மாப்பிள்ள. நம்மளால முடிஞ்சா பாக்கலாம் மாப்பிள்ள. அவரோட தகவல் எல்லாம் கேட்டு சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். கொடுத்து விட்டுருக்காரு பாருங்க மாப்பிள்ள. ஏது போன்ல தகவல் எல்லாம் சொல்லி டிரான்ஸ்பருக்கு ஏற்பாடு பண்றாரு. மினிஸ்டரோட PA கிட்ட பேசிட்டேன், ஏதாவது ஒரு வகையில இந்த மாசத்துல பண்ணிடலான்னு சொல்றாரு. வேணும்னா நான் நேர்ல போய் கூட பேசுறேன். மினிஸ்டர் தான் அடிக்கிறாரு. ஒரு வாரத்துல அவருக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருமாமா. இந்த விவரத்தை அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் மாப்பிள்ள. நீங்க கொடுத்து வச்ச ஆளுன்னு நம்ம மருமகன் ஒரே போன்ல வேலையை முடிச்சு விட்டாரு. மினிஸ்டரே நேரடியா போன் பண்ணி நம்ம கேக்குறத செஞ்சு கொடுத்துட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு வாரத்துல உன் மருமகனுக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் கிடைச்சிரும். நீ சொன்ன மாதிரி நடந்துச்சு, அது போதும் எனக்கு. இந்த மாதிரி யாருக்காச்சும் கவர்மெண்ட் வேலைன்னா என்னைய வந்து பாக்க சொல்லுங்க. புட்டுன்னு எல்லாத்தையும் பிரமாதமா முடிச்சு போடுவோம். கண்டிப்பா சொல்றேன் பாண்டி. செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றியா. ஆனாலும் பாண்டியாடுறாங்க, தமிழ வர சொல்றாங்க. தமிழ் நான் வரமாட்டேன்னு சொல்றாங்க. பாண்டியாடுறாங்க. எதுவும் விளையாண்டு காட்டுறாரு தமிழுக்கும் தனத்துக்கும். குடும்பத்தை வச்சுக்கிட்டு ஒரு 8 பேரு சேதுவ கலாட்டா பண்றாங்க. ஜப்பானின் நாணயம் எண். நாளை சந்திப்போம்.